மோட்டார்ஸ் பத்தி நிறைய அப்டேட் வந்திருக்கு. அதை ஒன்னொன்னா பாத்துருவோம். ஃபர்ஸ்டா டாடா மோட்டார்ஸ் இங்க டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் லிமிடெட் இங்க இவாகா கம்பெனி அக்விசிஷன் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா. அது இந்த 2026 ஸ்டார்டிங்லேயே முடிஞ்சிடும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. பட் ஆனா முடியல. பினான்சியலா 2027 Q1 முடிச்சிருவாங்கன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் ஆனா அந்த மந்தும் இப்போ முடிய போகுது. இப்போ Q2ல கண்டிப்பா முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன்ஸ்லாம் வச்சு சொல்றாங்க அப்படின்னா, ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் நிறைய இருக்கு. அது மோஸ்ட் ஆஃப் த அப்ரூவல்ஸ் ரிசீவ் பண்ணிட்டு தான் சொல்றாங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் டீல் இந்த Q2ல கம்ப்ளீட் ஆயிடும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 3.8 பில்லியன் யூரோஸ், அதாவது 38,000 கோடி ரூபாய்க்கான அக்விசிஷன் இந்த ஒரு இவாகா கம்பெனி இருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா பண்ண போதான் சொல்லியிருக்காங்க. இதை அக்விசிஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்கும். ஸோ அட்வான்ஸ்டான இன்ஜினியரிங், பவர் ட்ரெயின் டெக்னாலஜி இந்த கம்பெனி கிட்ட வரும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வெஹிக்கிள் டெக்னாலஜி இந்த கம்பெனி கிட்ட வரும். அப்புறம் அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிள் போர்ட்ஃபோலியோ எக்ஸ்பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். குளோபலா பிசினஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு கம்பெனி அக்விசிஷன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஒரு டாடா மோட்டார்ஸ் கம்பெனி டாப் 4 கமர்ஷியல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரரா இந்த ஒரு டாடா மோட்டார்ஸ் கம்பெனி மாறிடுவாங்க. உலகத்திலேயே 4வது பெரிய கமர்ஷியல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரா இந்த டாடா மோட்டார்ஸ் கம்பெனி மாறிடுவாங்க. ஏற்கனவே இவங்க 3800 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இங்க இந்தியாவில் இருக்கிற 10 சிட்டிஸ், மேஜரான சிட்டிஸ்ல விட்டுருக்காங்க. ஈவிலையும் ஸ்ட்ராங்கா குரோ ஆயிட்டு வராங்க. அங்க மொபிலிட்டி பிசினஸ் நல்லா இருக்கு. இன்டர்நேஷனல் பிசினஸ் வைஸ் வந்தோம் அப்படின்னா 53% இவங்களோட அந்த ஒரு பிசினஸ் குரோ ஆயிருக்கு. ஸோ அங்கிருந்து அதிகமான சேல்ஸ் ஜென்ரேட் பண்ணி எடுத்துட்டு வராங்க. ஸோ இப்போ இந்த 2 கம்பெனி ஒன்னா ஆனதுக்கு அப்புறமா டாடா மோட்டார்ஸ் குரூப்பே நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த இவாகா அக்விசிஷன் பண்ணதுக்கு அப்புறமா டாடா மோட்டார்ஸ் ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் கமர்ஷியல் வெஹிக்கிள் இங்க விற்கணும் அப்படின்றது டார்கெட்டா இருக்கு. ஸோ இப்போ இனிஷியல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6 லட்சம் வண்டி வச்சு கண்டிப்பா வித்தணும் அப்படின்றது டார்கெட்டா இருக்கு. இப்போ கரண்டா அவங்க வித்துட்டு இருக்குது 4 லட்சம் வண்டி வித்துட்டு இருக்காங்க. ஸோ 4 லட்சம் வண்டியில இருந்து 6 லட்சம் வண்டிக்கு விற்கணும் அப்படின்றது டார்கெட் இனிஷியலா. பட் ஆனால் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி 10 லட்சம் வண்டி விற்கணும்ன்றது டார்கெட்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி அச்சீவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். பினான்சியல 2026 பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. 4 லட்சம் வண்டிக்கு மேல வித்திருந்தாங்க. ரெவன்யூ பொறுத்தல 83,000 கோடி ரூபாய் கிராஸ் பண்ணிருந்தாங்க. எபிட்டா மார்ஜின் 12% இருக்கு. அண்ட் இந்த கம்பெனியோட ஸ்பேர் பார்ட்ஸ் சர்வீஸ் பிசினஸ் ரெவன்யூமே சூப்பரா ஏறி இருக்கு. 18.2% பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லா விதத்திலுமே டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் சூப்பராகவே இருக்கு. இந்த ஷேரை கன்சிடர் பண்ணதுக்கு இப்போ நல்ல டைமாவும் இருக்கு. டாடா மோட்டார்ஸும் கேஸ்ட்ரால் இந்தியாவும் பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க. இது என்னத்துக்கான பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது பைலட் ப்ராஜெக்டா கர்நாடகால தான் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இதுல என்ன நடக்கும் அப்படின்னா, கர்நாடகாவில் உள்ள டாடா மோட்டார்ஸ் சர்வீஸ் சென்டர்ஸ்ல இருக்கிற அந்த யூஸ் பண்ணப்பட்ட இன்ஜின் ஆயில் இருக்கும் பாத்தீங்களா, அதை இங்க கேஸ்ட்ரால் இந்தியா டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு ரீசைக்கிளர் கிட்ட கொடுப்பாங்க. அதை ப்ராப்பரா ரீசைக்கிள் பண்ணி இங்க ப்ராசஸிங் பண்றதுக்கு இங்க கேஸ்ட்ரால் இந்தியா டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து டைரக்டாவே எடுத்துட்டு போக போறாங்க. ஸோ இதோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த ஒரு வேஸ்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, இன்ஜின் ஆயில் வேஸ்ட், அது ரொம்பவே பாத்தீங்கன்னா டேஞ்சரான ஒரு விஷயம். ஸோ அதை ரீயூசபிள் ப்ராடக்டா மாத்தணும் அப்படின்ட்டு தான் டார்கெட்டா இருக்கு. ஸோ இதுக்காக டாடா மோட்டார்ஸ் அவங்களோட எஃபர்ட் போடுறாங்க. கேஸ்ட்ரால் இந்தியா பாத்தீங்க அப்படின்னா அதை ரீசைக்கிள் பண்ணி கொடுக்க போறாங்க. இதுக்கான பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க. ஸோ ஓவராலா டாடா மோட்டார்ஸ் உள்ள மொத்தமான அப்டேட்டா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்ல ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் இங்க ஸ்டெர்லிங் பயோடெக் ஏபிஐ பிசினஸ் வாங்க போறதா சொல்லியிருந்தாங்க. இந்த அக்விசிஷன் இந்த டைம்ல ஆக்சுவலா நடந்துட்டு இருக்கணும். பட் ஆனா அதுக்கான டெட்லைன் இன்னும் கொஞ்சம் ஏத்தி இருக்காங்க. செப்டம்பர் 30, 2026 நாங்க இந்த அக்விசிஷன் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. டெட்லைன் எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இதுக்கு நிறைய அப்ரூவல்ஸ் இருக்கு. அண்ட் தென் லீகலான அப்ரூவல்ஸ், அப்புறம் இங்க நிறைய விஷயத்தை ஃபுல்ஃபில் பண்ணும். அந்த ஒரு ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே இன்னும் பண்ணப்படாம இருக்கு. ஸ்டெர்லிங் பயோடெக் சைட்ல தான் அந்த ஒரு டிலே இருக்கு. ஸோ அந்த டிலே முடிஞ்சது அப்படின்னும் போது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு பிசினஸ் ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் வாங்கிடுவாங்க. ஸோ இப்போதைக்கு ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் பொறுத்தல USFDA வார்னிங் லெட்டரும் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது டெக்னிக்கல் இஷ்யூவா பாத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே அவங்க கிட்ட இருக்கிற பியூரிஃபைடு டால் குவாலிட்டியில நடந்திருக்கு. இது புதுசா ஃபேக்டரியில இன்ஸ்பெக்ஷன் பண்ணி எடுத்துட்டு வரல. ஸோ ஏற்கனவே இருக்கிற விஷயத்த தான் நடந்திருக்கு. இதனால பெருசா ப்ரொடக்ஷனோ இல்லை அப்படின்னா மெடிசன் சப்ளையோ அஃபெக்ட் ஆக போறது இல்லை. ஸோ ஓரளவுக்கு இங்க டீசென்டான அப்டேட்டா தான் இங்க ஜைடஸ் லைஃப்க்கு இருக்கு. நிஃப்டி ஐடியா ஓவராலா 28% விழுந்திருக்குன்னு சொல்லி நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். இங்க நிஃப்டி 50 கூட கம்பேர் பண்ணும்போது 8.3% தான் நிஃப்டி 50 விழுந்திருக்கு. பட் ஆனா இது 28% விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 20% மேல நிஃப்டி 50 விழுந்ததை விட அதிகமா விழுந்திருக்கு நிஃப்டி ஐடி. இப்போ சூழ்நிலைகள் ஓரளவுக்கு சரியில்லாம தான் இருக்கதா சொல்றாங்க. யூஎஸ் இரான் டென்ஷன்ஸ் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. அன்சர்னிட்டி இருந்துட்டு தான் இருக்கு. $72 per பேரல்ல க்ரூட் ஆயில் பிரைஸ் இருக்கு. இதனால இன்ஃபிளேஷன் ஏறும். இன்ஃபிளேஷன் ஏறிச்சு அப்படின்னா குளோபல் எக்கனாமியா ஸ்லோ டவுன் ஆகும். குளோபல் எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆச்சு அப்படின்னா ஐடி கம்பெனிஸ்ல யாரும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஐடி கம்பெனிஸ் ஹெவியா டிபெண்ட் ஆகிட்டு இருக்குது யூஸ் கிளைண்ட்ஸ் நம்பி தான். ஸோ அந்த ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள பிசினஸ்ல ட்ரெடிஷனல் அவுட் சோர்சிங் ஜாப் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போகுது. ஜாப்ஸ் எடுத்துட்டு போகுது. அதே மாதிரி இந்த பிசினஸையும் எடுத்துட்டு போகுது. வேல்யூஷன்ஸ் பொறுத்தல அட்ராக்டிவா இருக்கு. ரீசனபிளா இருக்கு. பட் ஆனா ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, ஏர்னிங்ஸ் எப்படி இருக்க போகுது, ஸோ இங்க சக்சஸ்ஃபுல்லா மானிட்டைஸ் பண்ணிடுவாங்க ஏஐ அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். 2026 மேபி வாலட்டைலா இருக்கலாம். பட் ஆனா 2027 to 2030 சூப்பரா இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. இது ஒரு ஆர்டிகல்ல சொல்றாங்க. பட் ஆனா இப்ப ஜெஃப்ரிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐடி செக்டார் மேல கொஞ்சம் பாத்துருங்க, அந்த இடத்துல பிரச்சனை இருக்கிறதா சொல்றாங்க. ஸ்லோவான ஏர்னிங்ஸ் growth இருக்க ரீசனாலையும், அப்புறம் ஏஐ டிஸ்ட்ரப்ஷன்ஸ் இருக்கிற ரீசனாலையும் கிளைண்ட் ப்ராஜெக்ட்ஸை டிலே பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்ததான் வீக் டெக்னாலஜி ஸ்பெண்டிங் இருக்கும். அண்ட் நீங்க பெரிய பெரிய ஐடி ஃபர்ம்ஸ் 3-4% தான் கம்மிங் இயர்ஸ் growth இருக்கும். HCL டெக்கும் விப்ரோவும் நான் டவுன் கிரேடே பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டர் வெயிட்ல போட்டுட்டாங்க.
என்ன ரீசன் சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு வீக்கான growth மார்ஜின் பிரஷரும் இந்த கம்பெனியை பெருசா வந்து அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. இவங்க ப்ரிஃபர் பண்ற ஐடி கம்பெனிஸ் எது, அதாவது ஜேபி மார்கன் ப்ரிஃபர் பண்ற ஐடி கம்பெனிஸ் எது, இங்க டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், கோஃபோர்ஜ், டெக் மஹேந்திரா இந்த 4 பிளேயர் பெரிய பிளேயர் வந்து சூஸ் பண்றாங்க. அதுக்கு அடுத்ததான் எம்ஃபாசிஸ், பெர்சிஸ்டன்ட் சிஸ்டமும் உள்ள வந்து வச்சிருக்காங்க. இது எல்லாமே ப்ரிஃபர்டான ஒரு ஐடி ஸ்டாக்கா இருக்கு அவங்கள பொறுத்த அளவுக்கு. ஷார்ட் டேர்ம் பொறுத்தல இங்க காஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஏஐ வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்டா காஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணும். பட் ஆனா இங்க லாங் டேர்ம் ஜேர்னியை பொறுத்தல இது வந்து புது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணும். ஏன் அப்படின்னா இப்போ எல்லா கம்பெனிஸும் ஏஐ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து தனியா வந்து பிசினஸ் வந்து வர ஆரம்பிக்க தானே போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. 2027 வந்து பொறுத்தல இங்க வந்து அந்த அளவுக்கு சாலிடா இருக்காது அப்படின்றதான் இந்த நிறுவனமும் சொல்றாங்க. பட் ஆனா லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியா சூப்பரா இருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஸோ ஓவரால் ஐடி கம்பெனிஸ்ல இதெல்லாம் ஒரு அப்டேட்டா வந்து இருக்கு. டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து அவங்களோட R&D இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 1254 கோடி ரூபாய் இப்போ R&D ஸ்பெண்டிங்காக இந்த ஒரு ஃபினான்ஷியல் 2026 பண்ணிருக்காங்க. ஃபினான்ஷியல் 2025 1025 கோடி ரூபாய். பட் ஆனா இப்போ 1254 கோடி ரூபாய். 2000க்கும் மேற்பட்ட இன்ஜினியர்ஸ் வந்திருக்காங்க. இவி, கனெக்டட் வெஹிக்கிள்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து இந்த டிமாண்ட் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா டிவிஎஸோட அந்த ஒரு புது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ், எலக்ட்ரிக் கார்கோ வெஹிக்கிள்ஸ், பிரீமியம் மோட்டார் சைக்கிள்ஸ் இந்த இடத்துல ஃபோக்கஸ்ல வந்து இருக்காங்க. அங்கெல்லாம் ஃபியூச்சர் பைப்லைன் வந்து இருக்கு. அந்த ப்ராடக்ட்ஸ்ல டெவலப்மெண்ட் பண்ணதுக்கு இந்த அளவுக்கு வந்து வச்சிருக்காங்க. இவங்களுமே ரெக்கார்ட்ல சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிருக்காங்க. 58 லட்சம் வண்டி வித்துருக்காங்க. 47,000 கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. ஃபினான்ஷியல் 26ல எபிட்டாவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு கம்பெனியோட பிசினஸ்மே சூப்பரா தான் வந்து போயிட்டு இருக்கு. 97% இவங்களோட எனர்ஜி வந்து இங்க கன்சியூம் பண்றாங்க பாத்தீங்களா, அதாவது இந்த டிவிஎஸ் மோட்டார்ஸோட டெய்லி ஆபரேஷன்ஸ்க்கு எனர்ஜி கன்சியூம் ஆகுறது ஃபுல்லாவே ரினியூபிள் சோர்சஸ்ல தான் வருது. ஸோ இங்க 76,000 டன்ஸுக்கும் மேற்பட்டது வந்து தேவைப்படும். இந்த கார்பன் எமிஷன்ஸா நேரத்துக்கு வந்து வந்திருக்கணும் இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் யூஸ் பண்றதுக்கு. ஆனா இது ஃபுல்லாவே ரெனியூபிள் சோர்ஸ்ல யூஸ் பண்ற ரீசனால இவங்க குளோபல் லெவலில் R&Dக்கு வந்து ஸ்பெண்ட் பண்றது அமௌண்ட் வந்து சூப்பரா தான் வந்து இருக்கதா சொல்றாங்க. ஐடிசி கம்பெனி திரும்பவும் நிரூபிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிவிடெண்ட் பேயிங் கம்பெனியா வந்து பாத்தீங்கன்னா திரும்ப நிரூபிச்சிருக்காங்க. ஃபினான்ஷியல் 26ல 14 ரூபாய் 50 காசு வந்து டிவிடெண்டா பர் ஷேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலா 18,000 கோடி ரூபாய் இங்க ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட வந்து போயிருக்கு. ஸோ இன்னும் ஸ்ட்ராங்கான வந்து ஒரு டிவிடெண்ட் பேயிங் கம்பெனியா இருக்காங்க. இந்த ஒரு கம்பெனியில் அதிகமாக ஸ்டேக் வச்சிருக்கிறது பேட் கம்பெனியும் ஒன்று. அவங்க 18% ஸ்டேக் வந்து வச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு மட்டும் 3,900 கோடி ரூபாய் வந்து போயிருக்கு ஷேர் ஹோல்டிங்ல டிவிடெண்டா மட்டும். அண்ட் இப்போ ஐடிசி கம்பெனியோட ஓவரால் ரிப்போர்ட்டை பார்த்தோம் அப்படின்னா 80,000 கோடி ரூபாய் இந்த ஒரு ஃபினான்ஷியல் 26ல மேக் பண்ணியிருக்காங்க. அந்த 80,000 கோடி ரூபாயில 46% 37,100 கோடி ரூபாய் வந்து சிகரெட் பிசினஸ், அண்ட் தென் நான் சிகரெட் பிசினஸ், அண்ட் தென் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் வந்து பார்க்கும்போது 24,000 கோடி ரூபாய் வந்து மேக் பண்ணிருக்கு. ஸோ 30% இது வந்து கண்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ ஓரளவுக்கு ஐடிசி அவங்க வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு வராங்க. புது அக்விசிஷன்ஸ் 24 மந்த்ரா ஆர்கானிக், யோகா பார், மதர் ஸ்பேஷ், ப்ரொசுமா இது எல்லாமே நல்ல ஒரு சேல்ஸ் வந்து கொடுக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு HDFC பேங்க் மேலே இப்போ ஜெஃப்ரிஸ் வந்து பாசிட்டிவா வந்து இருக்காங்க. லீகல் ரிவ்யூவோட அந்த ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு பாத்தீங்களா, கிளீன் ஷீட்னு சொல்லிட்டாங்க. சேர்மன் சொன்ன அலிகேஷன்ஸ் மாதிரி இங்க எந்த ஒரு டாக்குமெண்ட் வந்து ஃபைன் பண்ணப்படலை அப்படின்ற மாதிரி லீகல் ரிவ்யூ டீம் வந்து கிளீனான சிட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கிளீனான சர்டிஃபிகேட் இருக்கு ரீசனால இங்க இருந்து பை ரேட்டிங் வந்து வைக்கிறாங்க. 1,050 ரூபாய் வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இங்க இருந்து 32% ஏறுன்ற மாதிரி ஜெஃப்ரிஸ் நிறுவனம் வந்து சொல்றாங்க. இப்போ புது சேர்மன் அப்புறம் வந்து இங்க ரினிவல் வந்து பண்ணணும். இப்போ இருக்க கரண்டான MD and CEO சசிஜா ஜெகதீசன். ஸோ இது எல்லாமே RBI அப்ரூவலோட நடக்கணும். இதுக்கு வந்து நடக்குது, வெயிட் பண்ணி பாருங்க. இது மட்டும் தான் நம்ம இப்போ பார்க்க வேண்டிய கன்சர்னா இருக்கு. மற்றபடி இப்போ மேனேஜ்மெண்ட் பொறுத்தல சூப்பரா தான் வந்து இருக்கு. வேல்யூஷன்ஸ் பொறுத்தல நல்லா வந்து இருக்கு. லாங் டேர்ம் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரிஸ் நிறுவனம் வந்து சொல்றாங்க. சரி, ஓகே. இப்போ அந்த ஒரு HDFC பேங்க்ல இன்னொரு அப்டேட்டும் வந்து நடந்திருக்கு. ராஜகுமார்னு ஒருத்தவங்க வந்து பார்ட் டைம் சேர்மனா உள்ள போட போறாங்க. இதுவும் ரிசர்வ் பேங்கோட அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜகுமார் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது இவர் ஏற்கனவே பினான்ஸ் செக்ரட்டரியா வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் வந்து இந்தியன் பேங்கிங் ரிஃபார்ம்ஸ் நிறைய இடத்துல வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஓரளவுக்கு பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. இவர் அட்டானு சக்கரவர்த்தியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு அண்ட் தென் இப்போ KK மிஸ்டர் வந்து இன்டர்ம் சேர்மனா இருக்காரு. அவங்க 2 பேரும் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டு 3 வருஷத்துக்கு சேர்மனா வந்து உட்கார போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இவர் வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டர் 4 வருஷத்துக்கு வந்து போட்டிருக்காங்க. இது எல்லாமே RBI அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனல் அப்ரூவலுக்கு கிடைச்சது அப்படின்னா இவர் தான் HDFC பேங்க்ல சேர்மனா வந்து இருக்க போறாரு. ஸோ பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ் பேங்க்ல ஒரு நல்ல அப்டேட் வந்து நடந்திருக்கு. 16,000 கோடி ரூபாய்க்கு இங்க ஃபண்ட் ரைஸ் வந்து பண்ண போதா சொல்லியிருக்காங்க. 7,500 கோடி ரூபாய் இதுல வந்து ஈக்விட்டியாவும் 8,500 கோடி ரூபாய் வந்து டெப்ட் வையாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபண்ட் ரைஸ் வந்து பண்ண போறாங்க. ஃபினான்ஷியல் பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க டெப்ட் அண்ட் தென் ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் பொறுத்தளவுல ரெண்டுமே இந்தியன் அண்ட் தென் ஃபாரின் கரன்சி எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனியோட டோட்டல் ஈக்விட்டி டெலிஷன் வந்து 10% வந்து கேப் பண்ணப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவலுக்கும் அப்புறம் வந்து இங்க ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ்க்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் மார்ச் 2026 டேட்டா வந்து பார்க்கும்போது கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோ வந்து 15.3% வந்து இருக்கு. போன வருஷம் 15.6%. இது வந்து கொஞ்சம் வந்து இங்க கேபிட்டல் ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி காமிக்குது. அதனால இந்த ஒரு பிளான் பண்ணி 16,000 கோடி ரூபாய்க்கு ஃபண்ட் ரைஸ் வந்து பண்றாங்க கேபிட்டல் வந்து வச்சிருக்கிறதுக்காக. இன்னைக்கான நாள் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது? கிஃப்ட் நிஃப்டியோட சிக்னல் வந்து 9 பாயிண்ட் பிளஸ்ல வந்து இருக்கு. அப்படின்னா இன்னைக்கான நாள் மார்க்கெட் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஃபிளாட்டா தான் ஓப்பன் ஆக போகுது. மேபி அந்த நெகட்டிவ் முடியுதுக்கான சான்சஸ் இருக்கு. நேற்று நாளுமே மார்க்கெட் இப்படி தான் இருந்துச்சு. பட் ஆனா க்ளோஸ் ஆகும்போது அதாவது ஓப்பனிங் டைம்ல ஃபிளாட்டா இருந்துச்சு, க்ளோஸ் ஆகும்போது நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆச்சு. 110 பாயிண்ட் நிஃப்டி 50 வந்து நெகட்டிவ். அண்ட் சென்செக்ஸை பொறுத்தவரை 372 பாயிண்ட் நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நாளுமே மார்க்கெட் ஓப்பன் நம்பர் ஃபிளாட்டா இருந்து நெகட்டிவ் க்ளோஸ் ஆகுதுன்னு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இங்க யூஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் வந்து இருக்காங்க. S&P 500, NASDAQ எல்லாமே 1%, 2% வந்து ஏறி இருக்கு. ஏஷியன் மார்க்கெட் கொஞ்சம் மிக்சடா வந்து இருக்கு. ஜப்பான் மார்க்கெட் அப்பா இருக்கு. பட் ஆனா கொரியா மார்க்கெட் வந்து விழுந்திருக்கு. அது கொஞ்சம் பிரஷர்ல வந்து இருக்கு. பிரெண்ட் க்ரூட பொறுத்தவரை $72 பெர் பேரல் வந்து இருக்கு.
ஸோ இப்போதைக்கு பொறுத்தல இங்க வார்சோனாலையும் அப்படியே தான் வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த இருக்கிற குளோபல் டென்ஷன்ஸ் அப்படியே தான் வந்து போயிட்டு இருக்கு. இங்க எஃப்ஐஐஸ பொறுத்தல அவங்களுமே செல் ஆஃப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 1300 கோடி ரூபாய்க்கு நேத்துக்கு நாள்ல வித்திருக்காங்க. டிஐஎஸ் வந்து 2800 கோடி ரூபாய்க்கு நேத்துக்கு நாள்ல பை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் சிச்சுவேஷன் இப்படிதான் வந்து இருக்கு. கோல்ட் அண்ட் சில்வரை பொறுத்தல அதுக்கு இப்ப சாதகமான நியூஸ் வந்து இல்லாம தான் வந்து இருக்கு. அதனால அப்படியே ஸ்டாக்னட்டா ஒரு இடத்துல வந்து இருக்கு. ஓவரால் மார்க்கெட்டை பொறுத்தல இப்போதைக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸா வந்து பார்த்தோம் அப்படின்னா பெருசா growth இருக்குமான்னு கேட்கும்போது இப்ப அந்த கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து இதுக்கப்புறம் டிசைட் பண்ணி ஏத்துவாங்க இல்ல அப்படின்னா இறக்குவாங்க. ஐடி கம்பெனிஸை பொறுத்தல அந்த ஒரு ப்ரெஷர் இருக்குது அப்படியே தான் வந்து இருக்க போகுது. ஸோ அந்த ஐடி கம்பெனிஸ்ல இருக்க ப்ரெஷரை நம்ம இந்த டைம்ல கரெக்டா யூஸ் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் வந்து அந்த ஒரு பணம் தேவையில்லை அப்படின்னா இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்றது பெட்டரா இருக்கும். இறங்கவும் நம்ம கன்சிடர் பண்றதுக்கு ரெடியா வந்து இருக்கணும். இப்பயே அண்டர் வேல்யூடு தான், அதை நம்ம வந்து நல்லா தான் ஒத்துக்கிட்டு ஆகணும். பட் ஆனா இன்னும் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா ஏஐ பொறுத்தல அது எந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து கிளியர் பண்ணுன்றது யாருக்குமே அந்த ஐடியா வந்து கிடையாது. அதனால நம்ம இந்த டைம்லயே கன்சிடர் பண்ணிட்டே போவோம். டாப் மோஸ்ட் பிளேயர்ஸ் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா சர்வைவ் ஆயிடுவாங்க இந்த ஒரு மார்க்கெட் டைம்ல. அவங்க ஏற்கனவே அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அந்த டாப் 4 பிளேயர்ஸ் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ற போது இப்ப இருக்க பெட்டரான டைமா வந்து இருக்கு. நிறைய கம்பெனிஸ் லைக் வந்து மைண்ட் ட்ரீ கம்பெனியா இருக்கட்டும் அண்ட் தென் நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து இப்போ கன்சிடரபிள் ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. அந்த கம்பெனிஸோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து ஐடி கம்பெனிஸ் கன்சிடர் பண்ணது பெட்டரா வந்து இருக்கும். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ. இதெல்லாம் நம்ம ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்றதுக்கான ஸ்பெசிஃபிக்கான நியூஸ் வந்து இருக்கு. இன்னைக்கு நல்ல மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாளைக்கு நாலு காலையில நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.